செகண்ட் ஷோ ஆரம்பிக்கும் போது என்னடா ஷோ இது எப்படிதான் கொண்டு போக போறாங்க, தமிழ் ஆடியன்ஸ் வந்து இதை எப்படி ஏத்துக்க போறாங்க, ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு பெரிய வெற்றியாக போகுது அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. பட் இப்போ வந்து இந்த செகண்ட் ஷோ எப்படி போயிட்டு இருக்குன்னா, அது வந்து நம்மளுக்கு லைஃப் லெசன் டீச் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு நார்மல் ஷோ தான் அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே வந்துட்டு அது மூலமா வந்து நிறைய லைஃப் லெசன் வந்து நம்ம லேர்ன் பண்றோம். ரிவ்யூவரா ஒரு ஷோவை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வந்து ஐ எம் லேர்னிங் லாட் ஃப்ரம் இட். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ராசஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிற மாதிரி தோணுது. இது வந்துட்டு ஒரு 2 எபிசோட் கிட்ட போஸ்ட் பண்ணியிருந்தேன், 16 and 17 போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல முக்கியமா ஒருத்தவங்க இன்னைக்கு மார்னிங் ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது படித்தப்போ ஓகே இந்த ஆங்கிளில் கூட யோசிக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி என்ன அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் வந்து எனக்கு என்ன அதில் மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து நிறைய பேரோட கேள்வியாக கூட இருக்கலாம். ஸோ எஃபர்ட் எதுக்கு வந்து எப்போவுமே ஆம்பளைங்களே போடணும், ஏன் வந்து பொண்ணுங்க போடக்கூடாது, எப்போவுமே மென் ஷுட் கோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கரெக்ட். நான் எங்கேயுமே ரிவ்யூவில் ரிலேஷன்ஷிப்பில் கேர்ள்ஸ் எஃபர்ட் போடக்கூடாது, பாய்ஸ் மட்டும்தான் எஃபர்ட் போடணும்னு சொல்லவே இல்லை. இது நடந்த சண்டையை நான் வந்துட்டு ஒரு ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு மாமியார் மருமகள் சண்டையா தான் நான் இதை யோசிச்சு பார்ப்பேன். இப்போ ஒரு சண்டை நடக்குது மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான். அப்போ வந்துட்டு அந்த பையன், அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து மாமியார் பக்கத்துல மட்டும் நின்றாலும் பிரச்சனை, மருமகள் பக்கத்துல மட்டும் நின்றாலும் பிரச்சனை. ஸோ நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, இது வந்து ஒரு நார்மல் சண்டையா தான், ஒரு கப்புளுக்குள்ள ஒரு நார்மல் சண்டையா இருந்தா வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து பேசி தீர்த்துக்கலாம். இதுல வந்து ஈகோ பார்க்க வேணாம், யாருனாலும் ஃபர்ஸ்ட் போய் பேசலாம், அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. பட் இங்க வந்து சண்டை வந்து பிட்வீன் சிந்தூரி அண்ட் பிரியங்காக்கு நடுவில். அங்க வந்து மிடில் பர்சனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கே வச்சுதான் அவங்க 2 பேருமே அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ யார் வந்து அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும், ரொம்ப கிளியரா சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா வெக்கே தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நான் சொன்னேன், வெக்கே வந்துட்டு சிந்தூரி கிட்ட மட்டுமே நின்று அவர் பேசிட்டு இருக்காரு, ஏன் வந்துட்டு பிரியங்கா கிட்ட போய் எஃபர்ட் எடுத்து பேசல, அவர் வந்து சார்ட் அவுட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனாலதான் நிறைய இடத்துல அவரை மென்ஷன் பண்ணி வெக்கே வந்துட்டு போய் பேசியிருக்கணும், வெக்கே வந்து போய் பேசியிருக்கணும்னு சொன்னேன். ஸோ இதுல வந்துட்டு நான் ஆம்பளைங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் பேசணும், பொண்ணுங்க பேசக்கூடாது, பொண்ணுங்க எஃபர்ட் எடுக்கக்கூடாது நான் எங்கேயுமே சொல்லலை. தப்பு பண்ணா ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு 2 பேருமே ஈகோ விட்டு கொடுத்துட்டு வந்து பேசலாம், அது தப்பே கிடையாது. இந்த பர்டிகுலர் விஷயத்துல தான் நான் சொன்னேன் இங்க வெக்கே போய் சார்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்களோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா, எஃபர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெக்கே மட்டும் தான் போட்டாரு, பிரியங்கா சைட்ல இருந்து ஒரு 1% எஃபர்ட் கூட இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல எந்த இடத்துல நான் மாறுபடுறேன்னா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வெக்கே வந்து மோனிஷாவோட டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல இருந்தே பிரியங்காக்கு வெக்கே மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துட்டே தான் இருந்தது. அவங்க சொல்லிட்டே தான் இருந்தாங்க மோனிஷா கிட்ட, அந்த பையன் நல்ல பையனா தெரியறான், ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிறான், சோ வந்துட்டு நீ அவனோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணு, ஜென்யூனா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து மோனிஷா விலகிட்டாங்க அண்ட் வெக்கேக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ அதுலேருந்து அவங்க வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போதுலேருந்து வர டாஸ்க்லாம் வந்து அவங்க நிறைய இடங்கள்ல வெக்கே நேம் சொன்னாங்க. கண்ணும் நோக்கினால் டாஸ்க்லாம் கூட பார்க்கும்பொழுது இந்த வெக்கமெல்லாம் இப்போ எப்படியாவது நீங்க பேசலாம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்தப்போ கூட ராஜா கூடயும் வெக்கே கூடயும் அவங்க பேசினாங்க. அப்போ வெக்கே கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருந்தது. அதாவது வெக்கே கிட்ட மட்டும்தான் நம்மளால அந்த ஷைனஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. வெக்கே மேபி ராஜாவோட பிரியங்கா எப்படி பேசினாங்க அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. பட் வெக்கே கிட்ட ஓவரா அவங்க வெக்கப்பட்ட மாதிரியோ அந்த பார்வை அந்த வெக்கம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் வரும். ராஜா கிட்ட எல்லாம் வந்து அவங்க ரொம்ப நார்மலா பேசியிருப்பாங்க. ராஜா கிட்டயும் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்பதானே பழகுறோம் அதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அதெல்லாம் ரொம்ப பிளண்டா இருந்தது. சிந்தூரி எப்படி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் அப்படி பேசுறாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப பிளண்டா இருந்தது. பட் ரொம்ப எக்ஸ்பிரசிவா எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வெக்கே கிட்ட தான் இருந்தது. ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா வந்து எஃபர்ட் போடல, இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக எஃபர்ட்டே போடல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க தான், அதாவது வெக்கேவை அவங்க கிட்ட வர வைக்கிறதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டாங்க. ஆனா ஒன்ஸ் வந்து வெக்கே வந்து இவங்களோட கமிட் ஆயிட்டோம், இவங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட ஃபீலிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வெக்கே வந்து நிறைய எஃபர்ட் போட்டாரு. அது நம்ம பார்த்தோம். போய் மோனிஷா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களை கூட்டிட்டு போகும்போதே அவங்க பிரியங்கா நிறைய விஷயம் சொன்னாங்க. என் மேல நிறைய கேர் எடுத்துக்கிட்டாரு, என் காலை அமுத்தினாரு, என் காலை பிடிச்சிட்டே தூங்கினாரு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏப்ரன் காட்டி விட்டதா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்குள்ள நடந்த அந்த சின்ன சின்ன கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரூவா இருந்தது, அழகா இருந்தது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெக்கே நிறையவே எஃபர்ட் எடுத்தாரு அவரோட லவ் ஷோ பண்றதுக்காக. அவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவாவே இருந்தார் அங்கெல்லாம். ஸோ 2 பேருமே வந்து எஃபர்ட் எடுத்தாங்க. இதுல வந்துட்டு 1% கூட பிரியங்கா எடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிரியங்காவுமே வந்து சில எஃபர்ட் எடுத்தாங்க. அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவங்க கிட்ட வந்து ஃபீலிங்ஸ் சொன்ன பிறகு, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட பிறகு, 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு ஆயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வெக்கேவை. அண்ட் சிந்தூரி நடுவில் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆயிட்டாங்க. சிந்தூரி கிட்டே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களேன்றது ஒரு பக்கம். இவ்வளவு நாள் நம்ம வந்து ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஓகே
நம்ம கிட்ட வரல, ஓகே. பட் இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்ல, இப்போ நம்ம கிட்டே தானே இருக்கணும், நம்ம கூடவே தானே இருக்கணும். எப்படி நேஹாவோ இல்லை வீணாவோ அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோட எப்பவுமே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எப்பவுமே நம்ம கூட இருக்கணும்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இல்லையா, இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் நிறைய டைம் சிந்தூரியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணது பிரியங்காக்கு வந்து ரொம்பவே பாதர் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து அவங்க சபையில் போட்டு உடைச்சாங்க. ஸோ பிரியங்கா பண்ண 2 தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெக்கேவை கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா அது வந்து தனியாக வெக்கே கிட்ட கேட்டிருந்துக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை தேவையில்லாமல் போட்டு உடைச்சதுனால அது சிந்தூரி மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷன் உருவாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அந்த இடத்துல வந்து ஒரு தப்பான விஷயம் ஆயிடுச்சு. இதை வந்து அவங்க தனியாக உட்காந்து வெக்கே கிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணிருந்தோம். அது சபைக்கு கொண்டு வந்தது தப்பு. ஸோ இந்த 2 விஷயம் தான் அவங்க தப்பா பண்ணாங்கன்னு நான் ஒத்துப்பேன். அது ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஏன் வெக்கே கிட்ட மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணோம், ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் கமெண்ட்ல பார்த்தேன். ஃபீலிங்ஸை வந்து ஏன் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், தனக்கு பிடிச்சிருக்குன்றது பிடிச்சவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணா போதாதா. ஸோ அவங்க அதாவது அந்த கமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பிரியங்கா வந்து ஃபீலிங்ஸை வெக்கே கிட்ட மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அவங்க ஒரு பெரிய கேம் ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் தோணுச்சு அப்படி ஒன்று பண்ணாங்கன்னா இது வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஆச்சுன்னு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்கா வந்துட்டு வெக்கே கிட்ட மட்டும் தன்னோட ஃபீலிங்ஸ் ஒத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வெக்கேக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க மற்றவங்களெல்லாம் டேட் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரியும், அதாவது நான் ஓப்பனாக தான் இருக்கிறேன், பையன் கூட யாருனாலும் மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு ரெடியாக அவங்களுக்கு, அதாவது ஒருவேளை வெக்கே நாளைக்கு சண்டை போட்டு போயிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், வெக்கே வந்து கமிட்டடாக வச்சிடலாம், வெக்கேக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிரியங்கா மேலே அப்படின்றதுனால வெக்கேவை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வெக்கேவை பிளாக் பண்ணி வைக்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருந்தாங்க. இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஸ்டார்டிங்ல இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியல. பட் எனக்கு என்னன்னா, இவங்க 2 பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்றா இருக்க ஆரம்பிச்சதே வந்து ஒரு நாள் முன்னாடி தான். அந்த பாட்ரி டாஸ்க்ல இருந்து அவங்க 2 பேர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி நைட்ல, அந்த நைட்டுக்கு அப்புறமா தான் பிரியங்காவும் வெக்கேவும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஷோல காமிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த டாக்ஸ் வந்து அது ரொம்ப நேரம், ஒரு 3-4 மணி நேரம் பேசினாங்களாம் 2 பேரும் அப்படின்னு அவங்க சண்டையில சொல்லிக்கிறாங்கல்ல. இந்த 3-4 மணி நேரம் தான் அவங்க 2 பேரும் உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி நினைக்கிறேன், நீ எப்படி நினைக்கிற அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதை வச்சுதான் நம்மளுக்கே தெரியும். பிரியங்காவும் வெக்கேவும் அப்பப்போ சொல்றாங்க இல்லையா, அதை வச்சுதான் நம்மளுக்கு தெரியும் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் காலையில இந்த சண்டை. ஸோ நடுவில் என்ன ஆயிருக்கு, சிந்தூரி மசால் தோசை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரியங்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம தான் ஓகே சொல்லிட்டோம்ல, அப்போ நம்ம கூடவே தானே இருக்கணும், நமக்கு மட்டும் தான், நம்மள மட்டும் தானே ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பொறாம வந்திருக்கலாம். அந்த ஒரு நைட் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எந்த இடத்துலையுமே பிரியங்கா போயிட்டு எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, வெக்கேக்கு மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அந்த நைட்டுக்கு அப்புறம் பர்டிகுலராக அந்த நைட் அவங்க உட்காந்து பேசினாங்களே, அதுக்கப்புறமா போயிட்டு யாருக்கிட்டையுமே போயிட்டு எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது வெக்கே மேலேன்னு சொல்லவே இல்லை. ரெக்ஸ் கூட வந்து கேட்கும்பொழுது நீ ஒரு எஃபர்ட் போடுற, உனக்கு வந்து அது ரெசிப்ரோகேட் ஆகலைன்னா நீ விட்டுறணும்னு சொல்லும் போது கூட பிரியங்கா சொல்றாங்க, இல்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எங்கள் 2 பேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க மறைக்கலையே அந்த இடத்துல, அவன் தான் என் மேலே ஆசைப்படுறான், நான் ஆசைப்படல அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த நைட் அவங்களோட 2 பேருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதுல இருந்து 2 பேரும் வந்து ஓகே கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இது நடுவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் அடுத்த நாள் மார்னிங் நடக்குது. அப்போ வெக்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, பிரியங்கா வந்து நம்மளோட அந்த டேட் போனதை பற்றியோ, நைட்டு நம்மளுக்குள்ள நடந்த அந்த ரொமான்டிக் கான்வர்சேஷன் பற்றியோ தான் ஏதோ ஸ்பெஷலாக சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் தலையில பெருசா இடி இறக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, சிந்தூரி விஷயத்த எடுத்துட்டு வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது, ரொம்ப கியூட்டா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வெக்கேக்கு வந்து பெரிய ஷாக் ஆகுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இது என்னடா நம்ம நைட் இவ்வளோ நல்லா உட்காந்து பேசணும், இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்துருக்கோம், பட் ஸ்டில் வந்து திரும்பி சர்க்கிள் போட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வராப்லையே என்ன டெஸ்ட் பண்ற மாதிரி, அதாவது வெறுப்பேத்துறதுக்காக வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு தாட் தோணிருக்கலாம். ஒரு பயம் இருக்கும்ல, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து ஒரு எவ்வளவு நாள் நம்மள ப்ரூவ் பண்ணி வந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஜென்யூனா வெக்கேக்கு வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ நம்மளுக்குள்ள இவ்வளோ நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இதை பேசிட்டாலே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் அவருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மொமெண்ட்ல அவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி நம்ம டெய்லி வாழ்க்கையை கடத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன நினைச்சாரு, பிரியங்கா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ஸோ நம்மளோட வைப் மாதிரியே இருக்காங்க. ஏன்னா வெக்கே வந்து யாரோடையும் சண்டை போடுற ஒரு கேரக்டர் கிடையாது, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கேரக்டர். ஸோ நம்மள மாதிரியே ஒரு கேரக்டரா தான் பிரியங்கா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பிரியங்காவோட தான் சிரிச்சுட்டே இருக்கலாம், சிரிக்க வச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியா இருந்தாரு. அவர் பீஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப். பட் பிரியங்காவோட பழக ஆரம்பிச்சோன்னு அவருக்கு வந்து பிரியங்கா வந்து எல்லா விஷயத்துலையும் டெஸ்ட் பண்றா, இது என்னடா பீஸ்ஃபுல்லாவே இல்லை, நம்ம ஜாலியா இருக்கும் ஃபன்னா இருக்கும்னு நினைச்சுதானே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்கணும், ஆனா இது வந்து பீஸ்ஃபுல்லாவே இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு வேலை அந்த பக்கம் வந்திருக்கலாம் அவருக்கு.
அதனால வேணாம்னு நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு என்னோட அசம்ஷன். இருக்கலாம்ன்ற ஒரு அசம்ஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதை தான் நான் பார்க்குறேன், இதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன் இதெல்லாம் வந்துட்டு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த லை டிடெக்டர் டாஸ்க் மூலமாக தான். அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே நிறையா பேசினாங்க, நிறைய உண்மைகள் சொன்னாங்க. பிரியங்கா சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இருந்தது. அதே மாதிரி தான் வெக்கே சொன்ன விஷயம் இருக்கும். ஸோ 2 பேர் சைட்ல இருந்தும் பார்த்தா 2 பேருமே ஜென்யூன். 2 பேருமே ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, அதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ பிரியங்கா சைட்ல இருந்து பார்த்தா பிரியங்கா கரெக்ட், வெக்கே சைட்ல இருந்து பார்த்தா வெக்கே கரெக்ட். அடுத்து பிரியங்கா வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் நான் என்ன தப்பு பண்ணாலும் என் கூட நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது எப்படி கரெக்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எஸ், அது ரைட் தான். பிரியங்கா வந்துட்டு கொஸ்டின் பண்றதே வெக்கேவை தான். ஸோ அந்த டைம் போயிட்டு பிரியங்கா பக்கத்துல நின்று அவர் போய் சிந்தூரியை கொஸ்டின் பண்ண முடியாது. அதனால பிரியங்காவை சப்போர்ட் பண்ணவே முடியாது இந்த விஷயத்துல. ஏன்னா சப்போர்ட் பண்ணா பிரியங்கா சொல்றது உண்மையாயிடும், அது வந்து உண்மை இல்லையா? அதனால அவரால் சப்போர்ட் பண்ண முடியாது. பே பண்ணாலும் என் கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கேட்கறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாட் பாசிபிள். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சிந்தூரி கிட்ட போயிட்டு ஏன் இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு வைக்க சொன்னாருன்னா, அதுல வந்து சிந்தூரி வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அங்க போய் சார்ட் அவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து சிந்தூரி தான் இந்த விஷயத்துல பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதனால சார்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சிந்தூரி இதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து யார் புரிஞ்சுக்கணும்னா பிரியங்கா புரிஞ்சுக்கணும். பிரியங்கா வந்துட்டு ஹர்ட் ஆனா ஆகட்டும் தானே சொல்லிட்டு போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வராத நீ அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஹர்ட் ஆனா ஆகட்டும், அவளுக்கு தெரிஞ்சா தெரியட்டும், இனிமேலாவது வந்து எங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வராம இருப்பாள் அப்படிங்கிற ஒரு தாட் தான் பிரியங்காக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால மை மெசேஜ் இஸ் கன்வேட். ஸோ நான் எதுக்கு அங்கே போய் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் இல்லையா? அதுதான் அகேன் வந்து இதை உட்காந்து வைக்கே 2 பேர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலும் இது சார்ட் அவுட் ஆயிருக்குமான்றது பெரிய கொஸ்டின் தான். இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஃப்ரெண்டு பார்ட்னர்னு வரும்பொழுது அங்கே கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும். அதுவும் 2 பேரையும் ஒரே வீட்டில் வச்சுட்டு 2 பேரையும் ஒரே லெவலில் தாங்கணும்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த இடத்துல பார்ட்னர் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக கேட்பாங்க. அது நடக்கலைன்னா கண்டிப்பாக அங்கே சண்டை வரும். அண்ட் இங்கேயுமே வந்து ஃப்ரெண்டும் அஃபெக்ட் ஆவாங்க. ஃப்ரெண்டுமே வந்து என்னடா நம்ம கிட்ட நார்மலா பழக மாட்டேங்கானே, முந்திலாம் ஜாலியா பேசிட்டு இருந்தானே, இப்போ எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்கானேன்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். பட் அகேன் இது வந்து ப்ரோக்ராம் இஸ் ஃபார் செகண்ட் லவ். அப்போ லவ் பண்ண வரும்பொழுது லவ் பண்ற பொண்ணு கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட்டுமே தப்பு இல்லை, பிரியங்கா கேட்குற பாயிண்ட்டுமே தப்பு கிடையாது. இதுல யார் ரியல், யார் மேல தப்பு, யார் மேல ரைட்டு, 2 பேர்ல யார் ரியலா இருக்கா அப்படிலாம் கேட்டா 2 பேருமே ரியலா இருக்காங்க, 2 பேருமே ஜென்யூனா இருக்காங்க, 2 பேரோட ஃபீலிங்ஸும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 2 பேருமே ஃபேக் பண்ணலன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, எப்போ பார்த்தாலும் பிரியங்கா வைக்க நான் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கோம். மற்ற போட்டியாளர்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தியும் நம்ம போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். ஸோ எபிசோட் 18 போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனது ஸ்ருதிகா வந்து பிரியங்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்தது, என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, நம்மள விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அதை விட்டுருங்க, விட்டுட்டு அது நம்ம கிட்ட திரும்பி வந்தாதான் அது நம்ம பொருள், இல்லைன்னா அது அவ்வளவுதான், அது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜ் பிரியங்காக்கு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இது வந்து நம்மளுமே கூட நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் போகுதுன்னா அதை புடிச்சு இல்ல இது எனக்கு வேணும்னு நிறுத்தாம அதை லெட் கோ பண்ணிடணும். அது போன பிறகு அது திரும்பியும் வந்துச்சுன்னா தான் அது நம்ம பொருள், இல்லைன்னா வந்து அது லைஃப்ல நம்மளுக்கு கிடையாது. அடுத்து ஒரு சாக்லேட் டாஸ்க் வந்தது. அந்த சாக்லேட் டாஸ்க்ல வந்து உங்களுக்கு பிடிச்சவருக்கு நீங்க சாக்லேட் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேஹா அண்ட் தேஜஸ்குள்ள வந்து ஒரு சின்ன சண்டை வருது. நேஹா வந்து தேஜஸ்க்கு பாட்டு டெடிகேட் பண்ணிடுறாங்க. அண்ட் தேஜஸ் வந்து டெடிகேட் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது சிந்தூரி தான் அங்கேயும் வந்து பேசியிருக்காங்க. சிந்தூரி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஷோல முதல்ல வந்து சிந்தூரிக்கு ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்கணும். இல்லை இது வந்து பிக் பாஸ் ஷோனா ஓகே, சிந்தூரியை வச்சுக்கலாம். ஆனால் பிக் பாஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிந்தூரி வந்து செகண்ட் லவ் ஷோல இருந்து வெளியில போறது தான் நல்லது. ஏன்னா வந்து அவங்க இன்டென்ஷனலா இல்லைன்னா கூட தெரியாமலாவது குட்டையை குழப்பி விட்டுறாங்க. அது அவங்க வேணும்ட்டே பண்ற விஷயமே கிடையாது. அவங்க நார்மலாவே நடக்குது. பார்ட்னர்ஸ்குள்ள எதனா ஒன்று பேசி இவங்க நடுவில் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது. அவங்க நல்ல இன்டென்ஷனோட தான் கேட்டிருக்காங்க. அவங்க போய் நேஹா அண்ட் தேஜஸ் கிட்டே கேட்டிருக்காங்க, நேஹா வந்து உனக்காக பாட்டு செலக்ட் பண்ணால தேஜஸ், அதனால நீ வந்து நேஹாக்கு எதனா பாட்டு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் அவர் சும்மா இருந்திருக்காரு. அட்லீஸ்ட் வந்து அவளுக்கு என்ன சாங் பிடிக்கும்னு கேட்டாலும் நான் அதை டெடிகேட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஹா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவர் வந்து எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கூட கேட்கலன்னு சொன்ன உடனே தேஜஸ் வந்து கையை தட்டி விட்டு ஃபைன் சம்வான்ட்டு எந்திரிச்சு போயிட்டாராம். நீ வேற யாரையாவது தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனோன்னு நேஹாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்க வந்து குட்டையெல்லாம் பெருசா குழப்பல, இன்டென்ஷனலாவும் வந்து பண்ணல, நல்ல எண்ணத்தோட சிந்தூரி பண்றாங்க. ஆனா அது வந்து தப்பா முடிஞ்சிருச்சு. அங்க யோசிச்சு பாருங்க, அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருந்தா மேபி அவங்களுக்குள்ள சண்டை வராம இருந்திருக்கலாம், தெரியல. ஸோ இங்க வந்து இன்டென்ஷனலா சிந்தூரி எதுவும் பண்ணல, பட் ஆனா நடக்குதுங்க அந்த விஷயம்லாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் தூங்கி எந்திரிச்சு வந்து சரியாயிட்டாரு போல இருக்கு, அவருக்கு தூக்கம் பத்தல அப்படிங்கிறதுனால தான் அப்படி நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அந்த விஷயம். அடுத்து ஸ்ருதிகா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வராங்க, லைட் டிடெக்டர் டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து யாராவது இது வரைக்கும் ஃபேக் பண்ணிட்டு இருந்தா, சும்மா லவ் பண்றேன் அப்படின்னு போய் சொல்லி சுத்திட்டு இருந்தா, அவங்க எல்லாம் சொல்றது வந்து உண்மையா பொய்யான்னு இந்த டாஸ்கோட தெரிஞ்சு போயிடும். இந்த டாஸ்க் வந்து கண்டஸ்டன்ஸ் மத்தியில நிறைய கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் தான் சொல்ல முடிஞ்சது. டிடெக்டர் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வந்த பேர் பாத்தீங்கன்னா வீணா அண்ட் தினேஷ்.
வீணா கேட்குறாங்க, என்னோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு நீ ரெடியா இருக்கியா, லாங் டேர்ம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்க்கு நீ ரெடியா இருக்கியான்னு கேட்டதுக்கு வந்து தினேஷ் எஸ்ங்கிறாரு. ஆனால் வந்து அங்கே லைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியுது. ஸோ விச் மீன்ஸ் அது உண்மை இல்லை. இப்போ வந்து வீணா கேட்குறாங்க, ஏன் என்னோட வந்து நீ கமிட்டட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியா இல்லை அப்படின்னு கேட்டவங்கன்னு, அதுக்கு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தினேஷ் ஒரு பதில் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குது, வெளியில் போனால் தான் நம்மளுடைய உண்மையான சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதும் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து தெரியணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் போன பிறகு எல்லாத்தையும் பார்த்து மேபி அவர் சொல்றது அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அவரோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இதெல்லாம் பிடிச்சி உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி யோசிக்கலாம். இப்போ வந்து ஓகே சொல்லிட்டு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னார். தட்ஸ் ஜென்யூன் ஆன்சர்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து ரெக்ஸோட இருக்கும் போது நீ அதிகமாக சிரிச்சியா, இல்லை என் கூட இருக்கும்போது அதிகமாக சிரிச்சியான்ற மாதிரி தினேஷ் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு வந்துட்டு உன்னோட இருக்கும் பொழுது தான் நான் அதிகமாக சிரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வீணா சொன்னாங்க. அப்போ அதுக்கு வந்து பொய்ன்னு வந்துச்சு. அதுக்குமே தினேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் அவ சிரிச்சிருக்கலாம், ரெக்ஸ் பண்ண ஜோக்ஸ்க்கெல்லாம் சிரிக்கலாம், அவ என் கூட உட்காந்துருக்கும் போது கூட தான் ரெக்ஸ் பேசும்பொழுது அதை ரசிச்சு சிரிக்கிறா, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவ எப்படி சிரிக்கிறா அப்படிங்கிறது இருக்குல்ல, என் கூட இருக்கும் போது அவளோட சிரிப்பு வேற மாதிரி இருக்கும், அவங்க அடிக்கிற ஜோக்குக்கு அவங்க சிரிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிரிப்புக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியும், ஸோ எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுலயுமே வந்து தினேஷோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வீணாவை பத்தி வந்து இன்னும் அதிகமா தெரியுது. அடுத்து மோனிஷா அண்ட் ஆபித் கப்பல். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து என்னோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல நீ இருப்பியான்னு சொல்லிட்டு மோனிஷா கிட்ட ஆபித் கேட்டாரு. அதுக்கு வந்து டக்குன்னு நோ சொன்னாங்க. எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா வந்து வெளியே வந்து என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பியான்ற கேள்விக்கு தான் மோனிஷா நோ சொல்றாங்கன்ற மாதிரி புரிஞ்சிச்சு. ஆனா அது அப்படி இல்லையா, லாங் டேர்ம் இல்லையா, அது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு பேசியிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்னா ரொம்ப தூரத்துல நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருந்தா வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்குமான்னு கேட்டா அதுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ஒர்க் ஆகாது, நான் லவ் பண்ற ஆள் வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு மோனிஷா சொல்றாங்க. ஆபிதோட கேள்வி என்னவா இருக்குன்னா, கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ ஆபித் கேட்கிறாரு, நான் இன்னும் கிட்ட பிசிக்கலா நெருங்கி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு மோனிஷா நோ சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் டிடெக்டர் காட்டுது. மோனிஷா வந்து இவர் இன்னும் பிசிக்கலா இருந்திருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. அது உண்மையா பொய்யா, இல்லை லைட் டிடெக்டரே பொய் சொல்லுதா அப்படின்னு தெரியல. அவரோட கான்வர்சேஷன்ல வந்து ஆபித்துக்கு வந்து ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிச்சு. வெக்கேவை வெறுப்பேற்றுறதுக்காக நம்மள நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு நினைப்பு வந்து ஆபித்துக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க, வெக்கேவை வெறுப்பேற்றுறதுக்காக தானே வந்து என்ன வைரோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து ஆமான்னு அவங்க சொன்னாங்க. ஆனா லைட் டிடெக்டர் பொய்ன்னு சொல்லிச்சு. அப்போ மோனிஷா சொன்னாங்க, எனக்கு இந்த ரெண்டு ஃபீலிங்கும் இருந்தது, ஒன்று வெக்கேவை வெறுப்பேற்றணும்னு இருந்தது, இன்னொன்று வந்து நம்மளுக்காக இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு இவர் மேலேயே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்துட்டு வைரோன்னு சொன்னேன். ஸோ ஒரு மாதிரி கலந்த கலவையாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி மோனிஷா சொன்னாங்க. ஆபித் கிட்ட ஒரு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, உங்களை இந்த கம்பேட்டபிலிட்டியை விட, அதாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கம்பேட்டபிலிட்டியை விட இன்னும் பெட்டரான கம்பேட்டபிலிட்டி யாரு கூடயாவது இருந்ததுன்னா அவங்க கூட நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு ஆபித் வந்து ரொம்ப உண்மையா எஸ், நான் எனக்கு இன்னும் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப சூப்பரா வேற யாரு கூடயாவது செட் ஆச்சுன்னா நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஆல்ரெடி அவர் வந்து நிவேதிதா கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ அதை மனசுல வச்சுட்டு தான் இங்க அவர் சொல்றாரு. ஸோ ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆக போறேன்ற ஒரு ஹிண்ட்டை வந்து மோனிஷாக்கு இங்க கொடுத்துட்டாரு. இங்க வந்து ஆபித் பேசின எல்லாத்துக்குமே வந்து உண்மைன்னு வந்துச்சு. சச் அ ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஆபித் பதில் சொல்லும்போது. அடுத்து நம்மளுடைய அமெரிக்க மாப்பிள்ளையும் நேஹாவும் வராங்க. நான் நினைச்சேன் இவர் வந்து பயங்கரமா இங்க சிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவருமே அதே தான் நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தாரு. நான் பயங்கரமா மாட்ட போறேன், இன்னைக்கு பொய்யெல்லாம் தெரிய போகுது, நான் இந்த ப்ரோக்ராம் விட்டு போறேன் அப்படின்னு வந்து உட்காராரு. பட் அப்படி எதுவுமே நடக்கல. கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் மேபி அந்த மாதிரியா இருக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அங்க கேட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து தேஜஸ் கிட்ட நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து பயப்படுறீங்களா, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் போறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னாலே பயம், அப்படியே ஜாலியா இருந்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற பர்சன் மாதிரி தான் தெரியுது பார்த்த வரைக்கும். அதுக்கு வந்து அவர் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி பதிலாக எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே லைட் டிடெக்டர் வந்து காட்டி கொடுத்துருச்சு. எல்லாமே நேஹா தேஜஸ் கிட்ட தெரிஞ்ச கேள்விகள் தான். பிசிக்கல் டச் இல்லைன்னா என்ன விட்டுட்டு போயிருப்பீங்களான்னா ஆமா விட்டுட்டு போயிருப்பாரு, அது நம்மளுக்கே தெரியும், அதுக்கு எதுக்கு லைட் டிடெக்டரை வச்சு செக் பண்ணணும் அவரை, அது நம்மளுக்கே தெரிஞ்ச கேள்வி தான். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்விகள் தான் கேட்டாங்க. அடுத்து வந்துட்டு வெக்கே அண்ட் சிந்தூரியை கூப்பிட்டுருந்தாங்க. அதுல சிந்தூரி வந்து ஒரே டவுட்ஃபுல்லா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்கு என்னையும் வைக்கவே எது கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சிந்தூரி கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி வந்து பயமா இருக்கா இல்லையான்றது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வெக்கே மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து டக்குன்னு சிந்தூரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைட் டிடெக்டர் அதை போய் அப்படின்னு காமிச்சாங்க. சிந்தூரி பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. இது என்ன மாத்தி சொல்லுது, இந்த மாதிரி மேனிபுலேட்டிவ் கேமுக்குலாம் நான் வரலப்பா, இல்லாத ஒன்றத்தை வந்து இருக்குதுன்னு சொன்னா எப்படி அப்படின்னு ரொம்ப கோவமானாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, ஷோவோட ஸ்டார்டிங்க்கு போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சிந்தூரிக்கு யாரு கூடயுமே செட் ஆகல. அப்போ அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும்பொழுது வெக்கே வந்து சிந்தூரி கிட்ட வந்து நம்ம டேட் போலாமான்னு கேட்கும்பொழுது அவங்க ஃபைனலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் கடைசியா இப்போவாது வந்து கேட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ
சிந்தூரி வந்து இந்த வீட்லயே வந்து கொஞ்சம் ஓகேன்னு ஃபீல் பண்றது வந்து வெக்கே தான். மேபி யோசிச்சிருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல ஒரு பர்சனா ஓகேப்பா எஸ் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்கலாம். பட் அது நடக்கல இல்லையா? அவருக்கு வேற வேற யாரோடய கனெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மோட் வந்து அப்படியே மாறி ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிடுச்சு. பழகவே இல்லை அவங்க, அந்த ரொமான்டிக் ஆங்கிள்குள்ளேயே போகல. அதுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல தான் இருக்காங்க. சிந்தூரி அண்ட் வெக்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைனலி அப்படின்னு சொன்னாங்களா, அந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் சொல்றேன். மேபி ஸ்டார்டிங்ல இவர் கூட நம்ம பேசி பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் இருந்ததோ என்னமோ தெரியல சிந்தூரிக்கு. ஐ டோன்ட் நோ. பட் அந்த உண்மை அப்படின்னு வந்ததுக்காக நான் சொல்றேன் மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப டைரெக்டாகவே இருந்தது சிந்தூரி கிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உனக்கு என் மேலே ஏதாவது இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு. இதுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு தெரியல. இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கதும் அதே விஷயங்கள் தானே. எனக்கும் வெக்கேக்கும் மத்தியில் வந்துட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் தெரியுது. இன்னொன்னு பொய்ன்னு வந்துச்சு. அதாவது வந்து லவ்வா மாறலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம 2 பேரை வச்சுதான் சொன்னேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சிந்தூரி வந்து வெக்கையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. அதுக்குமே வந்துட்டு வெக்கே வந்து நோன்னு சொல்வாரு. பட் அவர் நினைச்சாரு எஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கும் வெக்கே வந்து என்ன விளக்கம் கொடுத்திருப்பாருன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரிக்கா நான் பிலீவ் பண்றேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறலாம் அப்படிங்கறத வந்து நான் ஜென்ரிக்கா பிலீவ் பண்றேன். பட் எனக்கும் சிந்தூரிக்கும் அந்த விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவங்க 2 பேரும் இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பிரியங்கா வந்தாங்க. பிரியங்காவுக்கு வந்து நான் வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக வெக்கே கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ வெக்கே வந்து கம்ப்ளீட்டா மனசுல இருந்து வேணாம் இந்த பொண்ணு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் அவர் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பிரியங்கா கிட்ட முதல் கேள்வி வந்து, இவ்வளவு நாள் நம்ம பழகின பழக்கத்தை அந்த ஒரே ஒரு சண்டையினால முறிச்சிட்டு போனது கரெக்ட் தானான்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்ட்டாரு. அது வந்து பாவம் பிரியங்கா ரொம்ப உடைச்சிருச்சு. மேபி அந்த இடத்துல வந்து அவங்க நோன்னு எதிர்பார்த்திருப்பாங்க போல இருக்கு பதில். அது கரெக்ட் தான், நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க வைக்க சொன்னது வந்து பிரியங்காவுடைய மூஞ்சி வந்து அப்படியே சின்னதா மாறிடுச்சு. இது வந்துட்டு நான் அவங்க கூட பழகினது வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்குமே வந்து எஸ் அப்படின்ட்டாரு வைக்கே. அதே மாதிரி லைட் டிடெக்டர்லயும் வந்துட்டு நீ என் கூட பழகினதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது 200% சொன்னாங்க. அதுக்கு உண்மைன்னு தான் வந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பிரியங்கா ஃபேக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, இது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் ஷோ ஃபுல்லா பார்த்ததுலேருந்து சொல்றேன். வெக்கேவை ஸ்டார்டிங்லேருந்து பிரியங்காவோட வச்சு பேசும்பொழுதுலாம் அந்த பாய்ஸ் ரூம்ல என்ன மாதிரி டாக்ஸ் நடக்கும்னா வந்து பாத்துரா முஷா கிட்ட இருந்து தப்பிச்சு போய் பிரியங்கா கிட்ட மாட்டிக்காத, பேய்க்கு பயந்து பிசாஸ் கிட்ட மாட்டிக்காத, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவரோட வெக்கே மனசுல ஒரு தாட், இவங்கெல்லாம் பேசுறதுனால சொல்றேன், ஒரு தாட் இருந்திருக்கலாம், கொஞ்சம் டெரரான பொண்ணு பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பழக ஆரம்பிச்சோடனே பிரியங்கா வந்து டெஸ்ட் பண்ண அவருக்கு தோணிருக்கலாம், ஐயோ இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே, இந்த மாதிரியே எவ்வளோ நாள் நம்ம லைஃப்பை ஓட்டுறது, ஜாலியாக இருக்கும்னு நினச்சா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவங்களாம் சொன்னது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கலாம். அதனால விலகி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா மற்றவங்க சொல்ல சில விஷயங்கள்லாம் ஓகே இருக்கலாமோன்னு தோணலை. அண்ட் மோர் ஓவர் வந்து மோனிஷா வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்றப்போ ஏற்கனவே மோனிஷா மேலே வைக்க ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதாவது நல்ல இம்ப்ரெஷன் தான் ஆப்போசிட்ல. ஸோ மோனிஷா வந்து பல விஷயங்கள் பிரியங்கா ஏற்றி கொடுக்குறாங்களோ, ஒருவேளை பிரியங்கா அதனால நம்மளை வந்து ஏதாவது பண்றாளோ, எல்லாம் ப்ரோக்ராம் தானேங்க, இது ரியல் லைஃப் இல்லைல்ல. ஸோ எங்கேயாவது நம்மளை வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏதாவது பண்றாங்களோ, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம்னு வைக்க நினைச்சாரோ என்னமோ தெரியல. அவர் வந்து ரொம்ப நம்புறாரு பிரியங்கா வந்து உண்மையா இல்லை, ரொம்ப மேனிப்புலேட்டிவா இருந்தாங்க அப்படின்றது வந்து அவர் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவர் வந்து ஜென்யூனாவே தான் பிரியங்கா வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிதான் தோணுச்சு. இந்த உண்மைகள் வந்து பிரியங்கா வந்து ரொம்ப உடஞ்சி போக வச்சிருச்சு. ஸோ இந்த பிரியங்காவுடைய டெஸ்டிங் கேரக்டருக்கு வந்து பின்னால முந்தின ரிலேஷன்ஷிப்போட தோல்வி கூட காரணமா இருக்கலாம். அதுல பண்ண மிஸ்டேக்கை நம்ம இங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். மேபி அதே மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஸோ நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த பையனை நம்ம எவ்வளவு அடிச்சு துவச்சி அமிச்சாலும் திரும்பி நம்ம கிட்ட வரானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணதே வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு விரிசல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். இந்த கேள்வி வந்து பிராவோ கிட்ட இருந்தது. பிராவோ கிட்ட தனியா கேட்டாங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எந்த ரிலேஷன்ஷிப்பையாவது பிரிச்சுட்டு நீ வந்து சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பிராவோ நோ சொன்னாரு. அவர் எங்கேயுமே அந்த விஷயத்த பண்ற மாதிரியும் தெரியல. ஸ்டார்டிங்ல அவர் அப்படிலாம் பேசினாரு, நான் யாரோட ரிலேஷன்ஷிப்னாலும் பிரிச்சுட்டு எனக்கு பிடிக்குதுன்னா அவங்கள நான் தூக்கிட்டு போயிடுவேன்ற மாதிரி. ஆனா பிராவோ அந்த மாதிரிலாம் பண்ணல. பிராவோ வந்துட்டு ஜாலியா இருக்காரு. யாராவது மாட்டுங்க, சிந்தூரியோட எனக்கு பெருசா செட் ஆகும்னு தோணல. ஹேண்ட் கஃப்ல கூட கொஞ்சம் பர்சனலா பேசிக்கிட்டோம், ஆனா ரொம்ப ஓப்பன் அப் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிராவோ சொன்னாரு. ஸோ பிராவோ எவ்வளவு நாள் இருப்பாரு ஷோல அப்படின்னு தெரியல. பிராவோக்கும் செட் ஆகல, சிந்தூரிக்கும் செட் ஆகல. ஸோ எவ்வளவு நாள் இவங்கலாம் ஷோல இருக்க போறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னும் மோரோவர் 2 வாரம் தானே. அடுத்து ரெக்ஸ் கிட்ட கேட்கிற கேள்வி வந்து, தினேஷை தாண்டி வீணாவை நெருங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ரெக்ஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லா முடியும் என்னால அப்படின்றாரு. இதுக்கு காரணம் வந்து வீணா கொடுத்த ஸ்பேஸ்ன்னு நான் சொல்வேன். ஏன்னா
அவங்க வந்து பேசிக்கும் போது அவர் டைரெக்டாவே கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, என்னால் இப்போவே சொல்ல முடியாது, எனக்கு டைம் வேணும், இப்போதானே நம்ம பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை கட்டன் ரைட்டா இல்லை நான் டேட் பண்ணிட்டு இருக்கிறது தினேஷை தான், ஸோ நீ ட்ரை பண்ணாதா அப்படின்னு சொல்லியிருந்தா ரெக்ஸ் போயிருக்க போறாரு. இன்னைக்கு எபிசோட்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்க்கு ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி பேசினாங்க வீணா அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் தினேஷ் அண்ட் வீணாவுடைய அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அகேன் எவ்வளவு பேர் வந்து ஒத்துப்பீங்க அப்படின்னு தோணல. உங்கள சில பேர் நினைச்சிருக்கலாம் அந்த மொமெண்ட் வந்து வல்கரா இருந்த மாதிரி. எனக்கு வந்து அந்த தினேஷ் அண்ட் வீணா திடீர்னு லாஸ்ட் அவங்க திடீர்னு அவங்க மறந்துட்டு வீணா வந்து தினேஷை கிஸ் பண்றதுக்காக திரும்பிட்டாங்க. அப்புறம் கேமரா பாக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே டக்குன்னு நகர்ந்து வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது பிரைவேட் திங்ஸை வந்து நம்ம பிரைவேட்டா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களை பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா ஷீ இஸ் வெரி போல்ட், என்ன யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்கள மாதிரி தான் தெரியுது. பட் இந்த விஷயத்துல வந்து அவங்க நகர்ந்து போனது வந்து ஓகே சூப்பர். அதாவது அவங்க ஃபீல் பண்றாங்க பிரைவேட் திங்ஸ் வந்து பிரைவேட்டா தான் வைக்கணும், நாட் ஃபார் கேமரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அண்ட் என்னோட பவுண்டரிஸ் இவ்வளவுதான், என் லிமிட்ஸ் இவ்வளவுதான், என்னை பத்தி வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அவங்க அது டக்குன்னு அந்த கேமரா பார்த்து டக்குன்னு அப்படி விலகி போய் நின்னது வந்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டது, நான் போறேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போனது எல்லாமே வந்து ரொம்ப அழகான மொமெண்டா இருந்தது. நாளுக்கு நாள் வீணா அண்ட் தினேஷுடைய க்ளோஸ்னஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது. கிரீன் ஃபிளாக் மொமெண்டா தினேஷ் அண்ட் வீணா ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறேன். அண்ட் ரெட் ஃபிளாக் மொமெண்டா வேணான்னு சொல்ல பின்னாடியே போய் தொல்லை பண்ணிட்டு இருக்க ரெக்ஸ் அவருடைய எல்லா மொமெண்ட்ஸும் வித் வீணாவை வந்து நான் ரெட் ஃபிளாக் மொமெண்டா தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வேணா சொல்லிட்டாங்க, வேணான்றதை அவங்க டைரக்டா சொல்லனாலும் வந்து இன்டெரக்டா எனக்கு தினேஷ் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தினேஷ் கூட போய் உட்காடுறாங்க, நீங்க வந்து பேச வந்தாலும் தினேஷ் கூடவே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுதாவது வந்து ரெக்ஸ் வந்து விலகணும். அது விலகாம அவர் திரும்ப அங்கேயே போயிட்டு இருக்கிறதுனால வந்து நான் ரெட் ஃபிளாக் மொமெண்டா பார்க்குறேன். காமெடி சீனுன்னு பார்த்தா தேஜஸ் சொன்னதுதான், இன்னைக்கு வந்து நான் மாட்டினேன், நான் எல்லா பொய்யும் வந்து வெளிப்பட போகுது, நம்ம பொட்டியை கட்டலாம், என்னையோட நான் கிளம்புறேன் அப்படின்ற நினைப்புக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அது வந்து ஃபன்னியா இருந்தது. நானுமே அதான் நினைச்சேன், நீங்க மாட்டினார் மனுஷன், எல்லா உண்மையும் வெளில வரப்போகுதுன்னு. ஆனா அந்த மாதிரியான ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே வந்து தேஜஸ்க்கு கேட்கல. ஸோ அது வந்து காமெடியா நான் பார்த்தேன். சர்ப்ரைசிங் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா வெக்கே டைரக்டாவே ஓப்பனாவே பிரியங்கா வந்து தன் கூட பழகின எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்டா பார்க்குறேன். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் பழகும் பொழுது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அவங்க உண்மையா பழகுறாங்களா பொய்யா பழகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல வந்து அவருக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு தெரியல, இல்லைன்னா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்னால அவர் அப்படி யோசிச்சாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்டா இருந்தது. நான் நினைச்சேன் இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் அவர் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி யோசிச்சு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு. பட் என் கூட பழகுனது எல்லாமே ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சேன்னு சொன்னது எனக்குமே வந்து அடடா அப்படின்னு இருந்தது. தெரியல, அவ்வளோ எக்ஸ்பிரசிவா அவங்க பார்க்குற பார்வையும் சரி, வெக்கிட்ட நடந்துக்கிற விதமும் சரி, வெக்கே இஸ் அரவுண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுதுல்ல அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அது எப்படி வந்து வெக்கேக்கு அது டோட்டலி ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. மேபி அந்த என்விரான்மெண்ட் வந்து அவர் அப்படி யோசிக்க வச்சிருக்கலாம், தெரியல. ஓவராலா எபிசோட் வந்து 9 out of 10. ஸோ உங்க ரேட்டிங் சொல்லுங்க, உங்க ரியாலிட்டி செக்கும் சொல்லுங்க. படிக்க ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Janima. Take care.